மாகாபா ஆனந்த் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாரு. அதுல நடந்து முடிஞ்சிருந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11 பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 செம்மையா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு சீசன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கு தவசீலி, சரண், நிகில் இந்த மாரி நெறைய பேரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ஷோவோட ஆங்கர்ஸான மாகாபா மற்றும் பிரியங்கா எப்போதுமே நம்மள கலகலப்பாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீசன் கிடையாது. எல்லா சீசன்லயுமே அது நடக்குது. அதேபோல அந்த ஒரு சீசன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, அவங்களோட தாட்ஸ சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில சமீபத்தில மாகாபா அவர்கள் என்ன ஷேர் பண்ணியிருந்தாரு அப்டின்னா, மக்களாகிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். வழக்கம் போல இந்த ஒரு சீசனுக்கும் உங்ககிட்ட இருந்த ஆதரவு மிக பெருமளவுல கிடைச்சுச்சு. உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு குடுங்க. அடுத்தடுத்த சீசன்லயும் நம்ம சந்திப்போம். அண்ட் இந்த ஒரு சீசன் என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சமான சீசன்னு சொல்லணும். ஏன்னா வந்திருந்த எல்லாருமே லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பழகியிருந்தாங்க. நிகில் ரொம்ப சூப்பரா பாடுவான். அதே மாரி சூப்பரா காமெடி பண்ணியிருக்கான். அதேபோல சரண் பார்த்தீங்கன்னா, நல்லா பட்டையும், கொட்டையும்லாம் போட்டுட்டு அந்த ஒரு பவ்யமாவே இருப்பான். ஆனா பயங்கர சேட்ட புடிச்ச பையன். அண்ட் ரொம்ப சூப்பரா பாடுவான். நல்ல திறமையான பையன். அவன் பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு அண்ணனா எனக்கு எப்போதுமே இருக்கு. அதே மாரி இந்த சீசன்ல இருந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சீசனே ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த சீசன் நான் மறக்கவே மாட்டேன். அதேபோல இவங்க ஜெயிச்சிருக்கலாமோ, அவங்க ஜெயிச்சிருக்கலாமோ, ஐயோ! நம்ம ஜெயிக்கலையே அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. கண்டஸ்டன்ட்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இங்க வந்துட்டாலே நீங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எப்போதுமே காத்திருக்கும். அண்ட் தொடர்ந்து அத நோக்கி ஓடிட்டே இருங்க. என்னைக்கா இருந்தாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. அண்ட் இந்த சீசன்ல வெற்றி பெற்ற நிகிலுக்கு வாழ்த்துக்கள், சரணுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. எல்லா சீசனையுமே மாகாபாவும், பிரியங்காவும் பயங்கர எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த சீசனும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சாய் அபியங்கர் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கருப்பு படத்த பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அந்த ஒரு படத்த பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, இவ்வளவு நாள் கருப்பு படத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பா ஒர்த் அப்டின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்டிங்கிற மாரி அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. கருப்பு படம் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கியிருக்காங்க. சாய் அபியங்கர் அவர்கள் மியூசிக் பண்றாங்க. இந்த ஒரு படம் கடந்த வருஷம் தீபாவளிக்கே வர வேண்டியது. பட் ஒரு சில படங்கள் வந்ததுனால அடுத்தடுத்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் கண்டிப்பா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அநேகமாக மே மாச லீவ குறி வச்சு கருப்பு படம் வெளிவர வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்து வந்துட்டு இருந்த நிலையில, சாய் அபியங்கர் அவர்கள் அந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட்ட சமீபத்தில பார்த்துட்டு, இப்படியாப்பட்ட ஒரு கருத்த ஷேர் பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி எப்படி ரைட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த படம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்பவே நமக்கு சாய் அபியங்கரால வந்திருக்கு. நீங்க இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.